அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் நடந்த குரூப் டே எக்ஸாமில் ஐஎன்எம்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றின கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை வந்து ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏஓ ஹியூம் அவர்கள் வந்து ஒரு ஆங்கிலேய ஐசிஎஸ் அதிகாரி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஈக்குவல் கேடரில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பணியாற்றியவர் தான் ஏஓ ஹியூம். ஸோ அவரோட கன்சல்ட் அடிப்படையில் தான் வந்து ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகியிருக்கும். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஐஎன்சியோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்ட் தான். செகண்ட் கூற்று பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து எஸ்என் பானர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்என் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி தான். உமேஷ் சந்திர பானர்ஜி தான் வந்து பம்பாயில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு அதுக்கு வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாரு. ஸோ எஸ்என் பானர்ஜி கிடையாது. ஸோ அந்த பேர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கூற்று வந்து ரொம்ப தப்பு. தேர்ட் கூற்று பார்த்தோம் அப்படின்னா எஸ்என் பானர்ஜி வந்து இந்திய தேசிய விடுதலை அமைப்பை உருவாக்கியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று கரெக்ட் தான். ஸோ அவர் வந்து இந்திய தேசிய விடுதலை அமைப்பை வந்து நிறுவியிருப்பார். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 3 சரி, 2 வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்